அண்மை செய்தி. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். டாஸ்மாக் முறைகேட்டில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடிகள் குறித்து நியாயமாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடிகளை நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மாக் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்கள் நபர்களின் தொடர்புடைய இடங்களில் கடந்த 6ஆம் தேதி அன்று அமலாக்கத்துறையால் சோதனை நடத்தப்பட்டது. அச்சோதனை முடிவாக அமலாக்கத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கணக்கில் வராத பணம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. டாஸ்மாக் பணியாளர்களை பணியமர்த்துதல், இடமாற்றம் செய்தல், வாகனங்கள் டெண்டர் ஒதுக்கீடு, பார் உரிமம் வழங்கும் டெண்டர் ஒதுக்கீடு, கடைகளில் விற்பனையாகும் ஒவ்வொரு மது பாட்டலுக்கும் பெறப்பட்ட ரூபாய் 10 முதல் 30 வரையிலான கூடுதல் தொகை, டிஸ்டிலரிஸ் மற்றும் பாட்டிலிங் கம்பெனி மூலம் நடந்த முறைகேடுகளை பற்றி பெரிய பட்டியல் ஒன்று அறிக்கை வாயிலாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த முறைகேடு பற்றி விளக்கும் போது நன்கு திட்டமிட்டு கணக்கில் வராத பணம் ஈட்டுதல் மற்றும் சட்டத்துக்கு புறம்பான பணம் பெறுதல், டிஸ்டிலரிஸ் கம்பெனிகளுக்கும் பாட்டல் கம்பெனிகளுக்கும் இடையே இருந்த மிகப்பெரிய கூட்டு மூலம் நிதி சம்பந்தமாக ஆவணங்கள் தவறாக கையாளப்பட்டு மறைமுகமாக அல்லது மறைக்கப்பட்ட முறையில் பணம் முறையாக ஏற்பு நடந்துள்ளது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இதை வைத்து பார்க்கும்போது முறைகேடு செய்வதில் பெரும் அனுபவம் வாய்ந்த, கைகோர்த்த மற்றும் நுட்ப மூளைகளை மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அர்த்தம் தெரிகிறது என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில அமலாக்கத்துறை டாஸ்மார்க்கில் நடந்துள்ள கணக்கில் வராத பண மோசடி குறித்து பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தால் வெறும் விளம்பரம் மாடல் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு இருக்கிறது என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் மகளிர் உரிமை தொகை வழங்குவது பெருமையாக பறைசாற்றும் இதே அரசுதான் மக்கள் நலனை கெடுக்கிறது, மதுவிற்கும் அடிமையாக்கும் மது விற்பனைக்கும் செய்கிறது. அதே மதுவை வைத்துதான் முறைகேடுகளும் நடந்துள்ளது. அமலாக்கத்துறை முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. எவ்வகையிலும் இது போன்ற முறைகேடுகளை ஏற்க இயலாது என பொதுமக்கள் கோபத்தில் கொந்தளிக்க தொடங்கியுள்ளனர். எனவே இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடிகளை நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி அமலாக்கத்துறை சார்பில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையில் டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடிகளை நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.